ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு சில தகவலுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கண் மருத்துவமனையில் வந்து +2 படித்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பயிற்சியில் அரவிந்த் கண் மருத்துவமனையில் பயிற்சியில் சேரலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அவங்க பயிற்சி எடுக்கிற காலகட்டத்திலே ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரி அந்த பயிற்சி காலம் முடிஞ்சு அது படிப்பு மாதிரியும் சம்மந்தப்பட்டதோ அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கம்பல்சரி வேலை பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா அங்கே போய் அரவிந்த் கண் மருத்துவமனையில் ஒரு நேர்காணல் மாதிரி நடக்குது, போய் கலந்துக்கோங்க. அதை என்னென்ன கொண்டு போனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு +2வோடதும் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இதுக்கான ஃபார்ம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் போய் நேரடியாக கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் அனுப்பிவிடுங்க. வேலையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, சேலரியும் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஓட்டுக்காக போகிற டீச்சர்ஸ் வந்து என்னென்ன கொண்டு போகணும், எப்படி அங்கே எதெல்லாம் கையில் வச்சுக்கிறணும் அப்படின்றதையும் நம்ம இல்லம் தேடி கல்வியார் தன்னார்வலர்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்கள் சோப்புலேருந்து சீப்பு, பவுட்ரு, பிஸ்கட்டு, தண்ணி சேரங்கள் தண்ணி, அப்புறம் மை, அப்புறம் ஓட்டர் ஐடி எல்லாமே, ஸ்நாக்ஸு, ஃபோனு, ஹெட்ஃபோனு, ஃப்ளாஸ்க்கு, தைலம், நம்மளோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான டீட்டெயில் நொறுக்கு திணிமார்க்கொண்டு எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. நாங்கள் எலெக்ஷன் போயிருக்கோம். போனப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சில ஃபெசிலிட்டி வந்து செஞ்சு கொடுத்தாங்க. சப்போஸ் ஒரு சில ஃபெசிலிட்டி செய்ய முடியாத கிராம சைடெலாம் நம்ம இது வந்து ஃபேன் முதற்கொண்டு நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி கோஆர்டினேட்டர் சார் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் தபால் ஓட்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் விடுபட்டவங்க போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு டீட்டெயில் வந்து மாவட்ட அலுவலகத்தில் போய் ஓட்டு போட போகிறவங்க விடுபட்டவங்க அந்த இதுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இல்லை ஓட்டுநர் உரிமம், இல்லை பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி பேங்க்கு புக்கு, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு கார்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் ஏதாவது ஒன்றை கூட எடுத்துகிட்டு போய் சைடு ஃபுல்லாக சுருக்கமாக எழுதியிருக்காங்க. அதை ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. கொண்டு போய் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் டீட்டெயிலாம் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் போய் ஞாபகம் இல்லாமல் இருப்பாங்க. மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லேடிஸுக்கு சிரமமான ஒன்று தான். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லோரும் நாளைக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க.